வாங்கப்பா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மருந்து அடிக்க போகிறோம். நான் உங்கள்கிட்ட மருந்து அடிக்கிறதுக்கு என்ன அளவுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸில். வேணா போய் பாருங்கள். அந்த மருந்தை தான் இப்போ அடிக்க போகிறேன். இந்த எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை மாதிரி இருக்கக்குள்ள தான் இந்த மருந்தை அடிச்சு விட்டோமா நல்லா தளிர்களை எதுவுமே சாப்பிடாது. எப்படி வீணாக போயிடுச்சு பாருங்க. எல்லாம் தெரியுதா? இன்னைக்கு இப்போ நான் மருந்து அடிக்க போகிறேன் பாருங்கள். இதுக்கு நான் என்ன மருந்து அப்படின்னா வேப்ப எண்ணெய், மோனோகுரோட்டாமஸு, அப்புறம் சாஃபு, இங்கு நானோ கிரீனு எல்லாத்துலேயும் 5 சொட்டு 1 லிட்ரு தண்ணிக்கு கலந்து அடிங்க. எல்லா தளிர்களும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எதுவுமே பூச்சி தாக்கல் எதுவுமே இருக்காது. எல்லாம் கருகுது பாருங்கள். கருகும்போது அந்த மருந்து அடிச்சு விடணும். நம்ம துளிர் வரும்போதே அடிச்சிருக்கணும். வெயில் அதிகமாக இருக்குன்ட்டு நான் மருந்து அடிக்காத விட்டுட்டேன். அதனால் இப்போ பார்க்குறேன், அன்றைக்கி வந்து பார்க்குறேன் எல்லாமே இதை மாதிரி கருகுது. நான் சாயந்தரத்தில் தான் மருந்து அடிப்பேன். ஏன்னா காலையில் வெயில் அதிகமாக இருக்கும். மருந்து அடிச்சுட்டு போகணுமா செடிகள்லாம் கருகிடும், ரொம்ப ஹீட் ஆகிடும். அதனால் நான் ஈவினிங்கில் தான் மருந்து அடிப்பேனே. இன்றைக்கி இந்த ஒரு செடிக்கு மட்டும் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன். நான் ஈவினிங் தான் வந்து எல்லா செடிகளுக்கும் மருந்து அடிக்கணும். நிறையா இருக்குது செடி, எல்லாத்துக்குமே மருந்து அடிக்கணும். ஈவினிங் வந்து அடிக்கலான்னு இருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியட்டும், தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுங்க, அனுப்பி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டோம். செடி நிறையா வளர்க்குறவங்க, வளர்க்க முடியாத கஷ்டப்படுறவங்கள்ட்ட சொல்லுங்கள். எல்லாம் வளருது, வீணாக போகுது அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட இந்த மருந்து அளவெல்லாம் சொல்லுங்கள். அவங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பயன்பெறட்டும். எல்லோரும் பயனடைய தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன செய்கிறேனோ அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா என் செடிகளை நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறீங்க, ஷார்ட்ஸில் பார்க்குறீங்க, வீடியோவில் பார்க்குறீங்க. பெரிய வீடியோவே நிறையா போட்டுட்ருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் போய் பாருங்கள். பார்த்துட்டு எது உங்களுக்கு யூஸ் ஆகுதோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் செய்து நல்லா வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன். அதனால் நீங்கள் நம்பி செய்யலாம். பயப்படாத. நான் சொல்கிற மருந்துகளை அதே அளவுகளோடு வாங்கி நீங்களும் அடிங்க. யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.